வெல்கம் டு அமுது கிச்சன். இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 5 வகையான ஊறுகாய் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். நெல்லிக்காய் ஊறுகாய், மாங்காய் இஞ்சி ஊறுகாய், எலுமிச்சம் ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை நம்ம இன்ஸ்டண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃப்ரிட்ஜில் வச்சு 6 மாதம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயம் 100 கிராம் அளவுக்கு நான் போட்டு கடாயில் பொறுமையான தீயில் வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் இருக்கணும். உங்களுக்கு பெருங்காயம் பிடிக்கும்னா, கெமிக்கல் இல்லாத பெருங்காயம் கிடச்சிதுன்னா நீங்கள் அதையும் வறுத்து இது கூட சேர்த்து பவுடராக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக பவுடராக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். நெல்லிக்காவை நீங்கள் ஆவியில் வச்சு இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்து உடச்சிக்கிட்டாலும் ஓகே, இல்லை இந்த மாதிரி வதக்கிட்டு தனித்தனியாக பல்லாக எடுத்து வச்சுக்கிட்டாலும் ஓகே. நான் வறுத்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். எடுத்து இதை அப்படியே ஆற விட்டுடலாம். நல்லா ஆறிட்ட அப்புறம் இந்த மாதிரி பல்லாக நானே எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நறுக்கி வச்சுக்கோங்க. நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு நெல்லிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு மிளகாய் பொடி, தனி மிளகாய் பொடி எடுத்து வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் எடுத்து வச்சுக்கலாம். கடுகு எடுத்து வச்சுக்கலாம். வெந்தயம் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் நிறைய தேவைப்படும். செக்கில் ஆடின நல்லெண்ணெயாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 150 அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு போட்டிருக்கேன். நெல்லிக்காயை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் உங்களுக்கு நல்லா வதங்கிடுச்சுனாலே ஒரு வாரம் 10 நாள் போனாலே நெல்லிக்காய் நல்லா சாஃப்டாக ஆகிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பெருசாக கூட நெல்லிக்காவை கட் பண்ணி போட்டுக்கலாம். ஊறுகாய் கெடாமல் இருக்கணும்னா எண்ணெய் நிறையா இருக்கணும், உப்பு நிறையா இருக்கணும், காரம் நிறையா இருக்கணும். இது 3 அதிகமாக இருந்தாலே ஊறுகாய் கெட்டு போகாது. நம்ம நிறைய எண்ணெய் விட்டுருக்குறோம். இது கூட நம்ம மிளகாய் பொடி 3 டீஸ்பூன் போட்டிருக்கிறோம். உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம். வெந்தயப்பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப நாள் வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்லிம்மில் வச்சு ஒரு 5 to 10 நிமிஷம் இருந்தாலே போதும். ரொம்ப அதிகமாக அனல் வச்சுருந்தோம்னா மிளகாய் பொடி தீஞ்சு போயிடும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுடலாம். அடுத்து மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஊறுகாய்க்காக மாங்காய் வாங்கும்போது மாங்காய் புளிப்பாக இருக்கணும், தோல் கசப்பு இல்லாமல் இருக்கணும். தோல் கசப்பாக இருந்துச்சுன்னா தோலை மட்டும் நீங்கள் சீவி எடுத்துடலாம். ஆனால் மாங்காய் புளிப்பாக இருந்தால் தான் ஊறுகாய்க்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியும் இந்த ஊறுகாய் போட முடியும், துருவியும் போடலாம், ரெண்டுத்தையும் சேர்த்தும் போடலாம். ரெண்டுத்துக்குமே ஒரே ப்ரொசீஜர் தான் நமக்கு. இந்த மாதிரி நம்ம பொடி பொடியாக கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ரெண்டுமே சேர்த்து போட போகிறேன் இன்றைக்கி. இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எல்லாத்தையும் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு மாங்காவை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். தோல் கசக்குதுன்னா தோலை சீவி எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டே துருவி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி துருவினதும் கட் பண்ணதும் ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு செய்ய போகிறேன். இது கூட நல்லெண்ணெய், மிளகாய் பொடி, கடுகு, வெந்தய பொடி எடுத்து வச்சுக்கலாம். ஊறுகாய்க்கு நம்ம வினிகர் சேர்க்க போகிறதில்ல. மிளகாய் பொடி தரமானதாக நம்ம வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நல்ல செக்கில் ஆடின நல்லெண்ணெய் தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் 150 கிராம் அளவுக்கு நான் ஊறுகாய்க்கு எடுத்துக்கிறேன். கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். இது கூட ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயை போட்டு வதக்கிக்கலாம். இது கொஞ்சமாக வதங்கினாலே போதும். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். ரொம்ப நாள் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா வதங்கினா போதும். இந்த மாதிரி நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கு நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நமக்கு மாங்காய் கம்மியாக இருக்குன்றதுனால நம்ம 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுவே மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருக்குதுன்னா இங்கே இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மிளகாய் பொடி சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடி நான் சேர்த்துக்கிறேன். ஊறுகாய் நல்லா வரணும்னா நிறைய மிளகாய் பொடி சேர்க்கணும். மிளகாய் பொடிக்கு தகுந்த மாதிரி எண்ணெயும் உப்பும் சேர்த்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போகாது. ஊறுகாயிலேருந்து எண்ணெய் வடிஞ்சு வர மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த தான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. நல்லா வதங்கிட்ட அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம், ஆற விட்டுடலாம். அடுத்து நம்ம எலுமிச்சம் ஊறுகாய் இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எலுமிச்சம் பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. விதையெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நமக்கு தேவையான சைஸுக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். கடுகு, மிளகாய் பொடி, வெந்தயம், நல்லெண்ணெய் எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் 100-150 அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதில் நம்ம கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் எலுமிச்சம்பழத்தை நம்ம போட்டு வதக்கிக்கலாம்.
கொட்டை இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம். இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துருக்குறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடி சேர்த்துருக்குறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். 5 to 10 நிமிஷம் நமக்கு வதக்கி விட்டால் போதும். அனல் கம்மியாக இருக்கும்போது தான் வதக்கணும். இந்த மாதிரி வதங்கினதும் நம்ம ஆற விட்டுடலாம். அவ்வளோதான், நமக்கு எலுமிச்சம் ஊறுகாய் ரெடி. இது ஊற ரொம்பவே நல்லாயிருக்கும், கெட்டும் போகாது உங்களுக்கு. அடுத்து பூண்டு ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு நான் பூண்டை உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதை 2ஆக நான் பிரித்து வச்சுருக்கிறேன். இது பாதியை நான் அரைச்சிட்டு மீதியை அப்படியே போட்டு செய்ய போகிறேன். அரைக்கிற பூண்டில் நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து வச்சுருக்கிறேன், கடுகு எடுத்து வச்சுருக்கிறேன், மிளகாய் பொடி எடுத்து வச்சுருக்கிறேன், நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன், வெந்தய பொடி எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கிறேன். பூண்டை அரைக்கிற பூண்டை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அதில் வெல்லம் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இதை அரைச்சி நம்ம சேர்க்க போகிறோம். கொரன்னு அரைச்சிக்கலாம், இல்லை நீங்கள் நல்லா மைய கூட அரைச்சிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இதில் வெல்லம் போடும்போது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், புளியும் அந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். எண்ணெய் 150 அளவுக்கு நம்ம கடாயில் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பூண்டை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மீதி வச்சுருக்கிற பூண்டையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு நல்லா வதங்கட்டும். பூண்டு நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம மிளகாய் பொடி, வெந்தய பொடி சேர்க்க போகிறோம். 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் பொடி சேர்த்துருக்குறேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்குறேன். ஏற்கனவே நம்ம புளி, நாட்டு சர்க்கரையெல்லாம் போட்டு அரைச்சதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பூண்டு ஊறுகாய். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா இந்த ஊறுகாய் மறுபடியும் செய்யணும்னு நீங்கள் விருப்பப்படுவீங்க. ஒரு 5 to 10 நிமிஷம் நீங்கள் அனல் கம்மியாக வச்சு வதக்கிக்கிட்டு இருந்தாலே நல்லா சுருண்டு வரும், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். ஊறுகாய் நல்லா வெந்துடுச்சுன்னா நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுதான் சரியான பக்குவம். அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு அப்புறம் நம்ம ஆற விட்டுடலாம். அவ்வளோதான், நமக்கு ஊறுகாய் ரெடி ஆகிடும். அடுத்து நம்ம இஞ்சி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு மாங்காய் இஞ்சி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு மாங்காய் இஞ்சி கிடைக்கலனா நீங்கள் சாதா இஞ்சி கூட நம்ம இதே ப்ரொசீஜரில் செஞ்சுக்க முடியும். நான் இஞ்சியை தோல் சீவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நான் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், கொஞ்சம் துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். கட் பண்ணது கொஞ்சமாக இருக்கட்டும், துருவனது நிறையா இருக்கிற மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான சாமான்கள் பார்த்திங்கன்னா கடுகு, புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கிறேன், நெல்லிக்காய் சைஸ் நான் ஊற வச்சுருக்கிறேன். நீங்கள் அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சி நீங்கள் இதில் போட்டுக்கலாம். நீங்கள் துருவி தான் சேர்க்குறேன்றதுனால புளியை நான் ஊற வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான எண்ணெய், வெந்தய பொடி, மிளகாய் பொடி எடுத்து வச்சுருக்கிறேன். கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்குமே தாராளமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்து வந்ததும் அரிஞ்சு வச்சுருக்கிற இஞ்சியை போட்டு வதக்கிக்கலாம். துருவின இஞ்சியும் அது கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பொறுமையான அனலில் கொஞ்ச நாள் வதங்கினா போதும், ரொம்ப நாள் வதங்கினா கசப்பு தன்மை வந்துடும். இந்த மாதிரி லைட்டாக வதக்கிட்ட உடனே நம்ம ஊற வச்சுருக்க புளியை திக்காக கரைசல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திக்கான கரைசலை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி ஊறுகாய் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் எண்ணெயில் வறுத்திங்கன்னா கசப்பு வந்துடும், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் பொடி போட்டிருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டு வதக்கி விட்டுக்கிறேன். இது கூட நம்ம வேணும்னா கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம வெறுமா கூட நம்ம இப்படியே சாப்பிட்டுக்க முடியும். டேஸ்ட்டுக்காக வெல்லம் சேர்க்குறது. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆற விட்டுடலாம். கண்ணாடி பாட்டில் இல்லை பிளாஸ்டிக் பாட்டில் இல்லைன்னா பீங்காய் பாட்டிலில் நீங்கள் ஊறுகாவை ஸ்டோர் பண்ணலாம். நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு மேலே நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். நல்லா அழுத்தி விடுறதுனால நடுவில் இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் வெளியில் வந்துடும். அதோட எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே நிற்கும். எண்ணெய் மேலே நின்றுக்கிட்டே இருந்தால் ஊறுகாய் சீக்கிரம் கெட்டே போகாது. அது மாதிரி நீங்கள் ஃபோர்க் யூஸ் பண்ணுங்கள் ஊறுகாய் எடுக்கிறதுக்கு. அப்போ எண்ணெய் எல்லாமே உள்ளார வடிஞ்சு நின்றுடும், வெறும் ஊறுகாய் மட்டும்தான் உங்களுக்கு மேலே வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ தொடர்ந்து பார்த்துக்க முடியும். தேங்க்யூ.